எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அது ஒரு மார்னிங் ரொட்டீன். இது வந்து ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:25 ஆகிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் லேட்டு, எல்லாமே லேட்டு. அதனால பண்ணிடுவேன். 7:30க்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ தான் வந்து டிஃபன் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மார்கழி மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கிறது தெரியவே இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் பயங்கர கோல்டு, காஃபு, கிளைமேட் மாறுது இல்லையா, அதனால நிறைய இருக்கலாம். அதனாலேயே நிறைய எழுந்திருக்க முடியல. ஸோ என்றைக்குமே சிவியர் கோல்டு தான். கோல்டு அப்படின்னா இந்த தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு எரியிற மாதிரி இருக்கும் இல்லையா, வலிக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது எதுவுமே முழுங்க முடியாது. ஸோ 2 நாளாக சரியாக எதுவும் சாப்பிடல, அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படிதான் இட்லி, அப்புறம் வந்து இது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா எல்லாம் வச்சு நல்லா வதக்கிட்டு அதை அரைக்கிறது. அந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு 1 pot ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து குக் வித் லவ் அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ நானுமே வந்து நிறைய ரெசிபி யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் ரிப்பீட்டட் இதாக பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன தான் எவ்வளோ டிஃபன் ஐட்டம்ஸ் இருந்தாலும் இந்த இட்லி, தோசை அதுதான் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் நான் பண்ணி கொடுப்பேன். சாண்ட்விச்லாம் மோஸ்ட்டாக அந்த 11 o'clock ஸ்நாக்ஸ்க்கு தான் மித்துன்னு கேட்பான். அது வந்து ஸ்கூலுக்கு வச்சுடுவேன். கொஞ்ச நாளைக்கு வந்து டிஃபன் மட்டும் அவனுக்கு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இப்போனா வீட்டில் தான் சாப்பிட்டு போகிறான். ஸோ அது என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஸ்கூலில். ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்களான்னு தெரியல. இல்லைம்மா நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னா. இந்த புதினா ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது சூடாக சாப்பிட்டவும் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பச்சை மிளகா அதுதான் நான் சேர்த்துப்பேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்க போகிறேன். வெறும் புதினா மட்டும் சேர்க்காம இந்த கொத்தமல்லியும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறமா 1 pot ரைஸாக நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸை. நமக்கு காலையில் எதுவுமே டைம் இல்லை, காய்கறியே எதுவும் இல்லை, இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி தான் இருக்குன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரைஸ் பண்ணிடலாம். இப்போது நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதோட வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறமா இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா புதினா, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிட போகிறேன். வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிடுவேன். ஏன்னா அரைச்சோன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ புதினா வந்து அப்படியே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 1 potம் பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க பசங்க. அதை அரைச்சி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் பண்ணுவேன். தொக்கு மாதிரி தனியாக வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சிட்டு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியும் பண்ணுவேன். இப்போ 2 சாதமாக வைக்கிறோம். இந்த புதினா ரைஸ் கொஞ்சம், ஒரு சில நேரம் தயிர் சாதம் கொஞ்சம் வைப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது சாதம் மட்டும் தனியாக வச்சுட்டு தொக்கு செஞ்சு அதோட மிக்ஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே இந்த ரைஸ் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக அப்படியே பண்ணிட்டேன். இப்போ குக்கரில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கடுகு, அப்புறமா சீரகம். இப்போ தான் வந்து நான் சீரகம் போடுறேன். அரைக்கும் போது வந்து சோம்பு சேர்த்துருந்தேன். இப்போ இதுலேயே வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதையும் இதில் சேர்க்கலாம். சேர்க்கும் போதே ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அந்த பட்டை டேஸ்ட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தாளிக்கும் போது பட்டை போட்டுக்கோங்க. நான் இதுக்கு சேர்க்காமல் பண்ணும்போது இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், கடுகு தாளித்து பண்ணோம் அப்படின்னா. இப்போது இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசி சேர்த்துட்டேன். இது வந்து சாப்பாட்டு ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி அந்த கணக்கு தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த சாதம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக விசில் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ 2 விசிலில் ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் இந்த ரைஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும்.
நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆஃப் பாயில் ரைஸ், வெண்புழுங்கல் அரிசி. அது வந்து ஊற வச்சியும் நம்ம விசில் விடலாம், இல்லாட்டி நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் விட்டுருவேன். இப்போ ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது சூடாக அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, இல்லாட்டி இந்த அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது பொரித்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் திறந்தவுடனே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை, வீடு ஃபுல்லாக அந்த புதினா வாசனையாக தான் இருந்தது. டெய்லியுமே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஸோ என்ன டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதானா டெய்லியுமே ஏதாவது விதவிதமாக நான் பண்ணி கொடுத்துருவேன். இருந்தாலுமே அது நமக்கு ஒரு யோசனையாகவே தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக மண்டையை போட்டு பிச்சுட்டு காலையில் ஏதோ அவசரத்தில் கடகடன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் வந்து முதல் நாளே நல்லா பிளான் பண்ணி வச்சிடுறது, இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுண்டல் அதெல்லாம் கூட நான் பண்ணுவேன். ஏதாவது இப்போ ஸ்நாக்ஸுக்கும் பேக் பண்ணணும். ஸ்நாக்ஸுக்கு 11 o'clock ஸ்நாக்ஸு, அப்புறம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் பஸ் ஸ்நாக்ஸுக்கு 3த்துக்குமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணி கொடுப்பேன். ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா பசங்க சாப்பிட்டுட்டே வரமாட்டேங்கிறாங்க. அதுவும் இந்த மித்துன் குட்டி இருக்கான் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸு அப்படின்னாலே ஓடுவான். அந்த ஆப்பிளை பார்த்தா அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் அதெல்லாம் சாப்பிடுவான். அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக பார்த்து அதை மிக்ஸ் பண்ணி கூட வைப்பேன். ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி வைப்பேன். சாலட் மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி பண்ணிடுவேன். உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும், நல்லாவும் வெந்துடும். பெருசாக க்யூபாக நம்ம நறுக்கி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவோம். இது வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ நானும் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். மித்துன் குட்டிக்கும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ அவன் வரைக்கும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் பல்காக பண்ணேன். ஏன்னா கொஞ்சமாக பண்ணும்போது அது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும்ல, அதனால். ஸோ அவனுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு அந்த மேற்பொடி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் நான் அப்படியே போட்டுருவேன். இறக்கிறதுக்கு முன்னாடி போடுவேன். அது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே போட்டோம் அப்படின்னா கருகின மாதிரி ஆகிடும். அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். தக்ஷுக்குட்டிக்கும் இதையே நான் பேக் பண்ணிடுவேன். தக்ஷுக்கு, அவருக்கு, மித்துனுக்கு 3 பேருக்குமே பேக் பண்ணி வச்சிடுறது. தக்ஷுக்கு பேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிப்பேன். ஒரு கொஞ்சம் காரமாக இருந்துச்சுனாலும் அந்த நெய் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடும். முன்னெல்லாம் தக்ஷத்துக்கு தனியாக வந்து ஏதாவது நான் பண்ணுவேன். அவன் வரைக்கும் கொஞ்சம் காரம் இல்லாமல். இப்பப்போ அவனுமே நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே அவனும் சாப்பிட்றான். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ யார் வந்திருக்காங்கன்னா அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க. அம்மா வந்து வந்திருக்காங்க, ஒரு 2-3 நாள் தான் இருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. February 1 நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பூனல் ஃபங்க்ஷன் வருது இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம 5 பேர் சுமங்கலிக்கு இந்த புடவை வாங்கணும், மற்ற பொருள்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா அம்மாவுக்கு இந்த கடையில் போய் சூஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். எப்பயுமே அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாரீ வாங்குறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போய் செலக்ட் பண்ணுறது, நிறைய கலர்ஸ்லாம் பார்ப்போம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தான் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஸோ நேரில் போய் நம்ம அது சூஸ் பண்ணுறதுங்கிறது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். சும்மா நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கே வெளில போவோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா ஆசையாக போவோம். சரி, ஆனால் தான் நான் அம்மா வர சொன்னேன். நாளைக்கு போடலாமா, நாளைக்கு தான் போகிறோம். அம்மாவுக்கு கொஞ்சம் கிளாஸ்லாம் இருக்குது, அட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த என்ன கிளாஸ்மா, பாகவதம் நாராயணியம் ஈவினிங் தான். ஸோ எல்லா கிளாஸுமே அம்மா அட்டன் பண்ணுறாங்க. சரி, அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு எந்தெந்த புடவைக்கெல்லாம் வந்து இப்போ ஜாக்கெட் வாங்கணும் அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எங்களுக்கு 2 நாள் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ முதல் நாள் வந்து உதகசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. மறுநாள் தான் இந்த பூனல் கல்யாணம் ஃபங்க்ஷன். முதல் நாளும் நான் மடிசார் தான் கட்டிக்கணும். ஸோ அதுக்கு வந்து சாரீஸ்லாம் பார்த்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. இது வந்து அம்மா எனக்கு கொடுத்தாங்க, புது சாரீ தான். ஸோ இப்போது திரும்ப நம்ம 9 கஜம் புதுசாக எல்லாத்துக்குமே வாங்க முடியாது. அதனால் இருக்கிறத அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பேன்.
இந்த saree வந்து புதுசு தான். அம்மா ரீசெண்டாக வந்து எதுக்கோ வச்சு கொடுத்த saree தான். நவராத்திரிக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் அது. நான் அப்போ வந்து சரியாக பார்க்கக்கூட இல்லை. நான் இப்போ தான் எடுத்து பிரித்து பார்க்குறேன். அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்கும ரெட் கலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரில் வந்து நம்ம ஜாக்கெட் எடுத்து தைச்சி போடணும். 9 கஜத்தில் நமக்கு ஜாக்கெட் வந்து அட்டாச் ஆகி வராது. ஸோ எதுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருந்தேன். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பூனல் ரிலேட்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.